Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு உங்க கூட நான் Thursday and Friday என்னென்னலாம் பண்ண அப்படிங்கற வீடியோ தான் ஷேர் பண்ண போறேன். நாங்க வந்து Friday weekend barbecue பண்ணோம். So அந்த வீடியோ தான் இது. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். பார்பிக்யூக்காக கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணமா இருந்தது. அதனால இது வந்து Thursday evening எடுத்த வீடியோ தான். So இப்போ நாங்க அதாவது நானும் ஹஸ்பண்ட் வந்து தேரா சிட்டி சென்டர் போயிட்டுருக்கோம். ஸோ அது வந்து எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் கிட்ட. ஸோ அங்கே இருக்கிற கேரிஃபோரில் கொஞ்சம் பார்பிக்யூக்கு தேவையான திங்ஸ் வாங்கணுமா இருந்தது. அதனால தான் இப்போ கிளம்பிட்டுருக்கோம். தேரா சிட்டி சென்டர் பற்றி சொல்லணும்னா இது வந்து துபாயோட ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் மால் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே ஃபேமஸ். இது வந்து Thursday ஈவினிங். பட் ஆனாலும் நிறைய கூட்டம் இருக்குது. இந்த மாலில் வீக் டேஸ்லேயே ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ வீக்கெண்ட் நிறைய பேர் வருவாங்க. மெட்ரோ ஆக்சஸ் இருக்கிற ஒரு மால், அதனால நிறைய பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படியோ ஒரு வழியாக பார்க்கிங்கை தேடி பார்க் பண்ணியாச்சு. இப்போ நான் மாலுக்குள்ளே வந்திருக்கேன். இங்கே வந்து ஹோம் சென்டருக்குள்ளே போயிருந்தேன். ஜஸ்ட் என்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் எனக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக தெரியல. அண்ட் அதானதும் நான் வந்து ஷெரஃப் டிஜி போனேன். ஸோ இங்கே வந்து நான் லேப்டாப்ஸ் வாங்கணுமா இருந்தது. பர்சனல் யூஸுக்கு எனக்காக லேப்டாப் பார்த்துட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட் வாங்குறதுக்காக. இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் கிடைக்கிற கடை. இங்கே வந்து நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், லேப்டாப்ஸ், மொபைல் எல்லாமே கிடைக்கும். ஒரு ஃபேமஸான ஸ்டோர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு கடையும் பார்த்ததுக்கப்புறம் சும்மா வெளியே வந்து நின்றுட்டு இருந்தேன். இப்போ நான் கேரிஃபோர் உள்ளே இருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன ஸ்பீக்கர் வாங்கணுமா இருந்தது. ஸோ அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். கேரிஃபோரில் கூட 40-50% ஆஃப் போட்டிருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ் மேலே. எப்படியும் வாங்கணும் ஸ்பீக்கர், அதனால் பார்த்துட்டு இருந்தேன். பட் விலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் பார்பிக்யூ கிரில் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டாண்டு இருக்குல்ல, அதை வாங்கிட்டுருக்கேன். அப்புறம் ஸ்கியூவர்ஸ் வேணுமா இருந்தது, அதை கூட வாங்கினேன். இந்த வாட்டி பார்பிக்யூவில் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சரி ஷேர் பண்ணி தான் நாங்கள் ஃபுட்டை எடுத்துகிட்டு வரோம். ஸோ நான் வந்து ஃபிஷ் மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன். அதனால இப்போ ஃபிஷ் வாங்கினோம். ஸோ எப்படியும் கேரிஃபோர் வந்திருக்கோம், இங்கே வாங்கலான்னு ஹஸ்பண்ட் சொன்னார். ஸோ இந்த ஃபிஷ் தான் வாங்க போகிறோம். இது வந்து 25 dirhams per கிலோன்னு போட்டிருந்தது. நான் வந்து 2 கிலோ வாங்கினேன். அண்ட் இதுதான் க்ரில்லுக்கு பெஸ்ட்டு ஃபிஷ் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. அதனால இதை வாங்கினோம். அவங்களே க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இங்கே இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் வாங்கின ஃபிஷ் வந்து ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. அதாவது ஒரு மீன் வந்து 1/2 கிலோ கிட்ட இருந்தது. ஸோ 4 மீன் வாங்கினேன். 2 கிலோ வந்தது. இப்போ இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ வந்து வீட்டுக்கு போன உடனே நான் ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணுமா இருந்தது. பிகாஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்போ தான் அது நல்லா ஊறி மசாலா பிடிச்சிருக்கும். வீட்டுக்கு வந்த உடனே ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கட் போட்டேன். ஸோ தட் மசாலா எல்லாம் உள்ளே க்ளீனாக இருங்கும். இதோட சைஸ் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. அதனால் மசாலா உள்ளே போகிறதுக்காக கட் போட்டேன். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது ஃப்ரைடே. ஸோ இப்போ நான் என்னென்ன தேவையோ எல்லா திங்ஸுமே இந்த பேக்கில் எடுத்து வச்சுருக்கேன். மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷு, அப்புறம் தேவையான மசாலா ஐட்டம்ஸு, க்ரில் ஸ்டாண்டு, ஸோ அதுக்கு தேவையான சார்கோல், இது எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் மம்சார் பீச் கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஸோ இது வந்து மம்சார் பார்க். வியூ ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பேர் இங்கே பார்பிக்யூ பண்ணுவாங்க. வின்டர் சீசன் வந்தாலே யுஏஇயில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்பிக்யூ பண்ணுவாங்க. இது ரொம்பவே நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஒரு நல்ல வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணலாம். பிஸி லைஃப்பில் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுவும் வின்டரில் அந்த கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும். நான் இது வரைக்கும் பார்பிக்யூ வந்து நைட்டில் தான் பண்ணியிருக்கிறேன். அதாவது நைட் ஸ்டே பண்ணி பார்பிக்யூ பண்ணுறது. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பகலில் பண்ணுறது. பார்த்தாலே தெரியுது நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தால் மேபி ஒரு என்ட்ரன்ஸ்லேயே நல்ல இடம் கிடைச்சிருக்கும். பட் நாங்கள் லேட்டாக வந்ததுனால என்ட்ரன்ஸில் இருக்கிற, அதாவது பார்க்கோட ஸ்டார்டிங்கில் இருக்கிற எல்லா இடத்துலையும் நிறைய பேர் இருந்தாங்க. பார்க்கோட எண்டில் தான் எங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சிது. ஸோ எல்லா திங்ஸுமே எடுத்து வெளியே வச்சாச்சு. இப்போ நாங்கள் சார்கோல் பர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். பிகாஸ் இது பர்ன் ஆன உடனே தான் நம்ம பார்பிக்யூ பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இது ரொம்ப காற்று இருந்தது, அதனால் இதை பற்ற வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாச்சு. ஸோ இப்போ டென்ட்டெல்லாம் போட்டாச்சு. பசங்கள்லாம் செம்ம ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க. இந்த பார்பிக்யூவில் க்ரில் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே நல்லா இருக்கும். நான் கூட யுஏஇக்கு வந்த அப்புறம் தான் இந்த பார்பிக்யூ பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு.
ஸோ இப்போ நான் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் எல்லோரும் சேர்ந்து அந்த சார்கோலை பர்ன் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இப்போ சுற்றி பார்க்கலாம், எவ்வளோ கார் இருக்குது. பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாச்சு. பட் ஒரு நல்ல பிளேஸில் தான் எங்களுக்கு இடம் கிடைச்சிது. இந்த பிளேஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆப்போசிட்டில் பீச் இருக்குது, வியூ கூட ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கேருந்து இந்த ஊரில் வின்டர் சீசன் வந்தால் பார்பிக்யூ பண்ணுவாங்க. அதனால எல்லா சூப்பர் மார்க்கெட்டில், பெட்ரோல் ஸ்டேஷனில், எல்லா இடத்துலையும் இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் விற்றுட்ருப்பாங்க. அதாவது சார்கோல், வுட், கிரில் ஸ்டாண்ட், பார்பிக்யூ ஸ்டாண்ட், கெரோசின், இது எல்லாமே விற்குவாங்க. ஸோ நமக்கு வந்து தேடி வாங்கணும் அப்படின்ற இதே இல்லை. நம்ம எந்த சூப்பர் மார்க்கெட் போனாலும் நமக்கு தேவையான திங்ஸு அங்கே வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ஒரு வழியாக எப்படியோ சார்கோல் பர்ன் பண்ணியாச்சு. ஸோ இது பண்ணுறதுக்கே எங்களுக்கு 1/2 an hour ஆகிடுச்சு. நான் அப்புறம் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் 2 பேர் சேர்ந்து கஷ்டப்பட்டு தான் இதை பண்ணிகிட்ருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் பார்பிக்யூ பண்ணுறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், எல்லோரும் ஃபுட்டை ஷேர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னொரு ஃப்ரெண்டு தான் சிக்கனை மேரினேட் பண்ணிவிட்டு வந்தா. ஸோ அந்த சிக்கனை இப்போ நான் க்ரில் பண்ணுறதுக்காக இந்த க்ரில் ஸ்டாண்டில் போட்டு வச்சுருக்கேன். இது மேலே அப்ளை பண்ணுறதுக்காக பட்டர் வாங்கிட்டு வந்தோம். ஸோ பட்டரை மெல்ட் பண்ணிவிட்டு இது மேலே அப்ளை பண்ணுறேன். அப்போ வந்து அது ஒட்டாமல் க்ளீனாக வரும். க்ரில் ஆகிட்டதுக்கப்புறம் ஸ்டாண்ட்லேருந்து க்ளீனாக வெளியே வரதுக்காக இந்த பட்டர் அப்ளை பண்ணுறோம். இன்னொரு சைடு வந்து நாங்கள் குஷ்காக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இங்கே ஒரு ரவுண்ட் சிக்கன் க்ரில் ஆகிடுச்சு. ஸோ நான் அதெல்லாம் எடுத்து செப்ரேட்டாக வச்சுட்டு இருந்தேன். இப்போ நான் வந்து செகண்ட் ரவுண்ட் சிக்கனை க்ரில் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் குக்கான உடனே எல்லோரும் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பிகாஸ் எல்லாருக்குமே ரொம்ப பசி. ஆல்ரெடி 2:30 ஆகிடுச்சு டைமு. இங்கே வந்து பன்னீர் க்ரில் பண்ணுறதுக்காக அந்த ஸ்கியூவர்ஸில் போட்டுட்ருக்காங்க ஆனியனு, கேப்சிகம்மு. ஸோ இதுக்கு மசாலா வந்து நாங்கள் இங்கேயே ரெடி பண்ணோம். இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிவிட்டு இது கூட க்ரில் பண்ணுறதுக்கு வைக்கலாம். இதோட டேஸ்ட் கூட அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாருமே ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த இடத்துலையே ஆப்போசிட்டில் வாஷ்ரூம் இருக்குது. அண்ட் பீச்லேருந்து குளிச்சுட்டு வரவங்களுக்கு ஷவர் ஏரியா கூட இருந்துச்சு. ஸோ எல்லா ஃபெசிலிட்டியுமே கிட்டே இருக்குது. அண்ட் கடை கூட இருக்குது. இன்கேஸ் நம்ம ஏதாச்சும் மறந்துட்டு வந்தோன்னா நம்ம இந்த கடையில் வாங்கிக்கலாம். என்னென்னா காஸ்ட்லியாக இருக்கும். இந்த மம்சார் பார்க் ரொம்பவே பெருசு. இங்கே நிறைய பேர் வந்து பார்பிக்யூ பண்ணுவாங்க அண்ட் வீக்கெண்டில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சமைச்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே கூட நம்ம சாப்பிடலாம், கேம்ஸ் விளாடலாம். ஸோ பசங்க இருந்தால் அவங்க கூட ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த இடத்த அவங்க க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஏதாச்சும் சின்ன குப்பை விழுந்தால் கூட அவங்க வந்து எடுப்பாங்க. அண்ட் நம்ம கூட அவ்வளோதான், நம்ம குக் பண்ணும்போது நிறையவே குப்பை விழுகும். அதெல்லாம் ஒரு கவர் கொடுப்பாங்க. ஸோ அதில் போட்டுட்டு ஃபைனலாக போகும்போது எடுத்து குப்பை டஸ்ட்பினில் போட்டுட்டா க்ளீனாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி இடத்துல பார்பிக்யூ பண்ணுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் பப்ளிக் கூட அதை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ வர்றவங்க நிறையா குப்பை எல்லாம் போட்டாலும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ நான் வந்து வீட்டிலேருந்து மேரினேட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்த ஃபிஷ்ஷை க்ரில் பண்ணுறதுக்கு வைக்கிறேன். இந்த ஃபிஷ்ஷை நான் ஃபஸ்ட்டு டைம் தொடும்போது லைட்டாக பயமாக இருந்துச்சு. நான் அவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷை தொட்டதே இல்லை. 1/2 kg வெயிட் இருக்குது. ஸோ க்ரில் பண்ணால் டேஸ்ட் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்ற டவுட் எனக்கு லைட்டாக இருந்துகிட்டே இருந்தது. பட் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ இந்த ஃபிஷ்ஷுக்கும் கூட பட்டர் அப்ளை பண்ணுறேன். ஸோ தட் அது வந்து அந்த க்ரில் ஸ்டாண்ட்லேயே ஒட்டாமல் தனியாக பிரிஞ்சு வரும் க்ரில் ஆனதுக்கப்புறம். எப்போ வின்டர் வந்தாலும் நிறைய வாட்டி இந்த மாதிரி பார்பிக்யூ பண்ணுவோம். பட் இந்த வாட்டி தான் இது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பிகாஸ் எல்லோரும் வெக்கேஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து இப்போ தான் பண்ணுறதுக்கு டைம் கிடைச்சது. நான் இன்னும் ஃபிஷ்ஷை க்ரில் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சைட் 5 minutes, இன்னொரு சைட் 5 minutes, திருப்பி வச்சு ஒரு 15-20 minutesல க்ரில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எல்லாம் ரெடியாச்சு. எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். இங்கே பின்னாடி அவங்க பசங்கள்லாம் விளாண்டுட்ருக்காங்க. பார்த்துட்ருக்கும் போதே இருட் ஆகிடுச்சு. டைம் இன்னும் 6 o'clock தான். பட் ரொம்ப சீக்கிரமாக இருட்டான மாதிரி இருக்குது. ரொம்ப குளிர் தாங்க முடியல. ஸோ எல்லோரும் அந்த டென்ட்டுக்குள்ளே போய் உட்காந்துருக்காங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். யூனோ கேம் விளாண்டுட்டு இருந்தோம். என்னோடய கேம் ஆனதுக்கப்புறம் நான் வந்து எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லாம் ஹாய் சொல்லிகிட்ருக்காங்க. அண்ட் குளிருக்கு அந்த டென்ட்டில் எல்லாம் உட்காந்துட்டு இருந்தது நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் வந்து காஃபி பண்ணுறதுக்காக பால் ஸ்டவ்வில் வச்சுருக்கோம். இந்த பால் வந்து ஒரு 1/2 an hour ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு காஃபி பண்ணுறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ஸோ காற்று வந்து ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால ஸ்டவ் கூட நல்லா எரியலை. எப்படியோ ஒரு வழியாக காஃபி பண்ணி குடித்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் எல்லோரும் ரொம்ப டயர்டாகிட்டோம்.
காலையிலேருந்து அவ்வளோ நான் என்ஜாய் பண்ணது. இப்போ வந்து டைம் 8:30 ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் பேக் பண்ணி வச்சுருந்த எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பிகாஸ் இந்த பார்க்கில் 11 o'clock இல்லை 12 o'clock வரைக்கும் அவ்வளோதான் ஸ்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே இருக்க முடியாது, கிளம்பிடணும். இங்கே பார்த்தா பசங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது எவ்ரி வீக்கெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இன்னும் ஃப்ரண்ட்டில் நிறைய பேர் பார்பிக்யூ பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இப்போ தான் சமைக்க வந்திருக்காங்க நிறைய பேர். ஸோ 12 o'clock வரைக்கும் டைம் இருக்குது, 3-4 hours இருக்குது. ஸோ அது வரைக்கும் அவங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு போவாங்க. இது வந்து ஃப்ரண்ட்டில், எங்களுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட்டில் இடம் கிடைக்கல. பட் கிடைச்ச இடம் வந்து சூப்பராக இருந்தது. நான் வந்து ஆல்ரெடி பார்பிக்யூ பண்ண வீடியோ போட்டிருக்கேன் லாஸ்ட் இயர். அது நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோப் இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நான் கூட ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். இதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் பை பாய்.